உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த ரகசியம் உனக்கு மட்டும்தான் கேட்கும். அது உனக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும். மத்தபடி உன் கண்ணு முன்னாடி நடக்கும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. குறிப்பிட்ட நேரம் வரும்போது இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் நீயும் நானும் பேசுறது அவங்களுக்கு கேட்கும். என்ன விஷயம் தமன்னா? என்ன சொன்னாரு? தமன்னா, பக்கத்திலே தான் நானும் இருக்கேன், மாமாவும் இருக்காரு. எங்க 2 பேருக்கு அதுலயும் எதுவுமே விழலையே. அப்படி என்னதான் சொன்னாரு சொல்ல? என்ன சாமி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நீங்க அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தெரிய வேண்டிய நேரத்துல உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ நீங்க கிளம்பலாம், நானும் கிளம்புறேன். எங்க எங்க அவரு? ஆளைய காணோம். என்ன தமன்னா, போயிட்டாரு? ஆமா தமன்னா, அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லலையே. தமன்னா, இங்க ஏதோ நடந்திருக்கு. இங்க நானும் மாமாவும் இருந்தோம், ஆனா எங்க 2 பேர் காதுல விழலையே. உனக்கு ஏதோ கேட்டிருக்க மாமா. உங்களுக்கும் எனக்கும் தான் மாமா கேட்கல. அப்படியா? ஏதாவது சொன்னாரா? ஆமாங்க, எதுவும் கேட்கல. ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா என்ன சொன்னார்னு இவகிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. ராணி, உனக்கான நாளை குறிச்சாச்சு. இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. தமன்னா, ரகுவரம் மாமாவை நீ எங்கேயோ அனுப்பி வச்சிருக்க. எங்க அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்ல. அவர் ஒரு முக்கியமான வேலையை அமைச்சிருக்கேன். எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறியோன்னு தோணுது. எல்லாம் எனக்கு தெரியும் மனு, நான் பாத்துக்கிறேன். தமன்னா, அந்த மந்திரவாதி இப்படி சொதப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்னன்னா அவ்வளவு பில்டப் கொடுத்து பேசின, ஆனா காரியத்துல ஒன்னும் காணும். 1 2 3. ஏய், என்ன தமன்னா, நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க. மனு, இப்ப நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து எனக்கு போன் வரும் பாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வீட்டுக்கு போறதும் இல்ல. என்ன நீ சொன்ன மாதிரியே வீட்ல இருந்து போன் வந்திருக்கு. வளர்மதியத்தை கூப்பிடுறாங்க. சரி, என்னன்னு கேளு. சொல்லுங்க சித்தி. தமன்னா, நாங்கெல்லாம் இப்ப பொம்மி வீட்ல இருக்கோம். என்ன விஷயம் சித்தி? திடீர்னு எல்லாரும் அங்க போயிருக்கீங்க? அதுவா, பொம்மி தங்கச்சி மல்லிகா இருக்கால, அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதனாலதான் நாங்க நேரா இங்க வந்துட்டோம். நீயும் மனவும் கிளம்பி இங்க வந்துருங்க, சரியா? சரி சித்தி, நாங்க வந்துடுறோம். ஓகே. எப்படி தமன்னா, வீட்ல இருக்கிறவங்க கால் பண்ணுவாங்கன்னு சொன்னா அதே மாதிரி கால் வந்திருக்கு. மனோ, இனிமே நடக்க போறதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்க போது மனோ. சரி தமன்னா, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா இந்த தடவையாவது அந்த ராணி கிட்ட நாம தோத்து போகாம இருக்கணும். நீயும் அந்த மந்திரவாதியும் என்ன பேசுனீங்கன்னு தெரியாது. மாமா எங்கன்னு கேட்டா முக்கியமான வேலையை அமைச்சிருக்கேங்கிற. அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள அந்த ராணிய கொன்னுட்டேங்கிற விஷயத்த மட்டும்தான் அவங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் அவங்க மூஞ்சில முழிக்க முடியும். பாத்துக்கோ. எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் மனோ. நடந்தா சந்தோஷம். தமன்னா ஏதோ பயங்கரமா ஆட்டம் ஆட முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஆண்டவா காப்பாத்துப்பா. போதும். போதும் போதும். தர்ஷா கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமா? மல்லிகா, இல்லக்கா பரவாயில்ல, நான் உங்க கூட சாப்பிடுறேன். நான் தான் சொல்றேன்ல, நீ போய் மாப்பிள்ளை பக்கத்துல போய் உட்காரு. போய் உட்காரு சொல்றல. போ. அம்மா, இது போடு, நாங்க போய் என்ன நீரு நீ பரிமாறு, நான் போய் பாத்துட்டு வரேன். பாத்துக்கோமா. வாங்க தம்பி, வாங்க. வணக்கம். வாமா தமன்னா, வாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க, சாப்பிடலாம்.
அவ்வளவு பேர் சாப்பிட உட்காந்துருக்காங்க, நாங்க சாப்பிட சாப்பாடு இருக்குமா? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, வாங்க. நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோமா? சரி, நீங்க உள்ள போய் கை கால் கழுவிட்டு வாங்க. சரி. அம்மாடி ராணி, அதான் நான் வந்துட்டேன்ல, நீ போய் உட்காந்து சாப்பிடு, நான் உனக்கு பரிமாறேன். இல்லம்மா, நான் அப்புறமா உன் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏய் ராணி, இங்க நீ தான் நேரத்துக்கு சாப்பிடணும். நான் வேணா ஆண்டி ஹெல்ப் பண்றேன். நானும் ஆண்டியும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். நீ வந்து உட்காந்து சாப்பிடு. ஆமாமா, தம்பி சொல்றத கேளு. ஐயோ, நீ முதல்ல சாப்பிடியா? நீ தான் பசி தாங்க மாட்ட. அதுவும் நேத்து ராத்திரியில இருந்து எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீ முதல்ல சாப்பிடு. சொன்னா கேட்க மாட்ட. நீ ரெட்ட உசுருக்காரி. நீ தான் சாப்பிடணும். சொன்னா கேளு. அத்த நீங்களும் உட்காருங்க. எல்லாருக்கும் நான் பரிமாறேன். தம்பி, அவன் உட்காரு. சாப்பிடட்டும். உட்காரு உட்காரு. ஆண்டி ஒரு நிமிஷம். ஆண்டி உட்காருங்க. இல்ல அட, தம்பி, உட்காருங்கன்னு சொல்றேன்ல. உட்காருங்க. அவன் போடுவான். இல்லம்மா, நீங்க எல்லாம் சாப்பிட்டதும் சாப்பிடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மாப்பிள்ளை தானே பரிமாறா. நான் பாத்துக்கிறேன். இந்தா. முதல்ல அவளுக்கு போடுங்க தம்பி. கொஞ்சமா போடுங்க தம்பி. போதும். ஐயோ, தாடிகளா. மச்சான், அம்மா, இங்க. இவர் கொஞ்சம் சாப்பாடு வைங்க. சாப்பாடு. மச்சான் இங்க வைங்க. ரொம்ப நல்லா மாப்பிள்ளை இல்லாமையா? உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? காரமாவும் இருக்கு. மனு, போலாம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு வேணி. இல்ல என்ன புது பொண்ணு? 4வது படிக்கும் போதுல இருந்தே உன்னை லவ் பண்றேன்னு பெருமையா சொன்னாரே மாப்ள, நல்லா பாத்துக்கிறாரா? சத்தியம் எல்லாம் பண்ணாரே உன்னை நல்லா பாத்துப்பேன்னு, எப்படி உன்னை கவனிச்சுக்கிறாரு? ஐயோ சித்தி, இவர் மட்டும் இல்ல, இவர் அப்பா அம்மா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. சரி, அப்படின்னா இந்த சந்தோஷமான நேரத்தை இன்னும் சந்தோஷமாக்கலாமா? அது எப்படிமா? ஆட்டம் பாட்டத்தோட தான். அத்த இப்ப யார ஆட சொல்ல போறீங்க? ராணிலாம் ஆடக்கூடாது. எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. ஆசைய பாரு. இப்ப யார் உன்னை டான்ஸ் ஆட சொன்னா? நீங்களா ஓல்டு ஜோடி, நியூ ஜோடி ஆடட்டும். ஐயோ ஐயோ, வேண்டாம் சித்தி, எனக்கு ஆட தெரியாது. அதெல்லாம் மாப்பிள்ளை பக்கத்துல இருந்தா ஆடலாம், அதெல்லாம் தானா வரும். எந்திரி ஆடுங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க. வா, வேண்டாம் சித்தி. ஆடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.